கரிநாள்னு கவனிக்காம சாமியாட சொன்னது ஏன் தப்பு தான் ஐயா. நீ வேணா பாரு, நாளைக்கு சாமியாடும் போது கருப்பன் உனக்குள்ள இறங்கி நான் இன்னும் உன் கூட தான் இருக்கேன்னு காட்டுவான். என்ன நம்பு தமிழ். இல்லைண்ணே, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால் அதை ஒத்துக்கவே முடியாது. காலில் சதங்க கட்டி கையில் அருவா பிடிச்சு சாமியை பார்த்த அடுத்த நொடியே கருப்பை எனக்குள்ள இறங்கிடுவான். ஆனா இன்னைக்கு இம்புட்டு மேளம் அடிச்சோம், உடுக்க வாசிச்சோம், சாமியை நேருக்கு நேர பார்த்தோம், எனக்கு அருள் வரலன்னா அது சாதாரணமா படலண்ணே. சாமி என்னை விட்டு போயிடுச்சு போல இருக்கு. தமிழே, எம்புட்டு பெரிய சாமியாடி நீ ஏயா இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்ற? சாமி நம்ம குலசாமி தமிழே, அவர் நம்மளை விட்டு எப்படி போவாரு? பொதுவா கரிநாள்லாம் சாமியாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை கவனிக்காம சாமியாட சொன்னது ஏன் தப்பு தான். வேணும்னா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னண்ணே நீங்க என்கிட்ட போய் உங்க வயசு என்ன என் வயசு என்ன? தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல என்னையா தயக்கம்? தமிழே, நாளைக்கு பொழுது சாயவும் திரும்பவும் சாமி ஆடுவோம். அப்பவும் சாமி இறங்கலைன்னா தெய்வ குத்தம் ஏதாவது இருக்கான்னு சாமி கிட்டே குறி கேட்போம். என்ன தமிழ்? சரிண்ணே. ஐயா, உங்க மருமக வர்றாரு. வாங்க தம்பி. என்ன இவ்வளவு தூரம்? மாமாவை காணோன்னு அத்தை ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதான் அவரை தேடி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். பாத்தியா தமிழ், வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களாம் கவலைப்பட்டு கிடக்குறாங்களாம். தம்பி, நீங்க கூட்டிட்டு போயிடுறீங்களா? நாங்க புறப்படுறோம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரேன் தமிழ். 2000 நாளைக்கு வேணா பாரு, கண்டிப்பா தமிழுக்கு அருள் இறங்கும். உங்களுக்கு ஏன் சாமி இறங்கலன்னு ஒரு பட்டிமன்றமே நடந்துச்சு போல. கோச்சிக்க மாட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? பொதுவாக கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத்தனை வருஷமா நீங்கள் கோவக்காரராக இருந்தாலும் குணமுடையவராக இருந்தீங்க, பண்புடையவராக இருந்தீங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு மாமா. நீங்கள் ரொம்ப மாசுபடிஞ்சிட்டீங்க. கோபத்தோடு ஒட்டிகிட்டு இருந்த நல்ல குணமெல்லாம் போய் இப்போ வெறும் பகை, ஈகோ, ஆணவம், அகம்பாவம், தீய புத்தி, குறுக்கு வழி, பழி வாங்குற எண்ணம், இது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இத்தனை கெட்டது இருக்கிற இடத்துல சாமி எப்படி இறங்கும்? பாவம் இருக்கிற இடத்துல சாமி தங்காது மாமா. நீங்க வேணா சாமி முன்னாடி போய் நின்று நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மனசார மன்னிப்பு கேட்டு பாருங்க. விட்டுட்டு போன சாமி துள்ளி வந்து உங்களுக்குள்ள புகுந்து ஓவரா பேசி என்கிட்ட அடி வாங்கி செத்துறாத. கிளம்பிக்கிறது. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். மொபைலை கொஞ்சம் ஆன் பண்ணி அத்தை கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை பேசிருங்க. அவங்க நிம்மதியா இருப்பாங்க. பாய் மாமா. டாடா. குட் நைட். பாண்டி, வந்துட்டியா? இப்ப எங்க இருக்க?